பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா 10வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு ஒப்பானவர் இல்லை. இன்றைக்கு அநேக நேரத்தில் அநேக காரியங்களை நாம் ஒப்பிட்டு பேசுகிறோம். ஆனால் பாருங்க, எரேமியா தீர்க்கன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தரை போல யாரும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் பொய் தெய்வங்களை நோக்கி சாய்ந்திருந்த காலத்தில் அவன் உண்மையான தேவனை மட்டும் உயர்த்துகிறான். அவன் சொல்லுகிறான், அவர் உயர்ந்தவர், அவர் வல்லமை உள்ளவர், அவருடைய வல்லமை அளவிட முடியாதது, அவருடைய நாமமே வல்லமையில் நிறைந்தது என்று சொல்லுகிறான். நாம் சந்திக்கிற சோதனைகளை விட, பிரச்சனைகளை விட நம் தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். இன்னைக்கு அநேக நேரத்தில் நாம் தேவனிடத்திலிருந்து வருகிற பதிலை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறதில்ல. அந்த காரியத்தோடு மனிதர்கள் சொல்லும் ஆலோசனையை ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதில் எது சரியாக இருக்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். பாருங்களேன், தேவனுடைய ஆலோசனை நிராகரிக்கப்படுகிறது. அப்போ எப்படிங்க தேவன் உங்கள் தேவையை சந்திக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். எந்த காரியத்திலையும் ஆண்டவரே, உம்மை விட யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யணும், நான் உம்மை தான் நம்பியிருக்கிறேன், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நீங்கள் எந்தெந்த காரியத்திற்கெல்லாம் தேவனை மேன்மைப்படுத்தி பார்க்குறீங்களோ அந்த காரியத்தில் நான் சொல்லுவேன், கட்டாயம் உங்களுக்கு ஒரு உயர்வை நீங்கள் காண்பீர்கள். எங்கள் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 147:5 வாசிக்கும்போது, நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகா பலமுள்ளவளாயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவர், மகா பலம் உள்ளவராயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பெரியவருங்க. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 89:6 வாசித்து பாருங்க. ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லுவேன், எந்த காரியத்தையும் தேவனுடைய காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்காதங்க. அது நிகரானது அல்ல. அவர் எந்த காரியத்திற்கும் நிகரானவர் அல்ல. அவருக்கு நீங்கள் மகிமையை கொடுத்து அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அவருடைய வல்லமை விளங்குவதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் யாராக இருக்கிறார் அப்படின்னா, அவர் பெரியவராக இருக்கிறார். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அவர் சாதாரணமானவராய் அல்ல, அவர் பெரியவர். அவருடைய நாமம் வல்லமையில் பெரியது.
இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அங்கெல்லாம் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறதை காண்பீர்கள். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் நீர் பெரியவராயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளை விட, போராட்டங்களை விட, நாங்கள் சந்திக்கிற காரியங்களை விட நீர் பெரியவர்ப்பா. உங்களால் எங்களுக்கு ஜெயத்தை தர முடியும். உங்களால் அந்த காரியத்தில் ஆண்டவரை செயல்பட முடியும். உங்களால் அந்த காரியத்தில் உங்கள் வல்லமையை விளங்க பண்ண முடியும். அதை நான் நம்புகிறேன்ப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். எங்கள் நடுவில் நீங்கள் பெரியவராயிருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.